நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:54 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:30 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த அடுத்தவர் பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வேண்டாத விவாகங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் சூடு பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. சுணக்க நிலை மாறி சுறுசுறுப்பும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன மன கஷ்டம் இருக்கும். காதலுடைய பிரச்சனைகள் தீருமா தீராதா என்று குழப்பத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமை காப்பது எதிலும் நல்லது. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்கள் வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. இரவு நேரம் உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விரயங்கள் மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. அடுத்தவர் உதவியுடன் இன்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் அவ்வப்போது குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க. எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. கிருத்திகை. இந்த நாள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று நீங்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வது நல்லது. ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல தீர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அருகில் உள்ளவரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப பெரியவரிடம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். மாறுபட்ட கருத்து குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களிலிருந்து விலங்குகள் விலகி செல்ல கொடுங்க. இன்று அனைவரின் உதவியும் கண்டிப்பாக பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தெளிவாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெளிந்து கொள்ளுங்கள். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் கிடைக்கக்கூடும். ரிஷப ராசினியர்கள் வேகத்தை விட்டுவிட்டு விவேகமாக செயல்படுவது நல்லது. புத்தி கூர்மையை மட்டும் எப்பொழுதும் போலவே வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இன்று இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். இன்று
பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாதது ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற குடும்பத்தில் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நட்பு வட்டம் இன்று பெருகும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. ரோகிணி. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மிருகசிரிஷம். சமூக பொறுப்புகளில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை இன்று விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு தைரியம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், வெற்றி உண்டாகக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வருமானம் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். புதிய ஒப்பந்தங்களும் ஒரு பக்கம் கையெழுத்தாக கூடும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. பக்கத்து வீட்டாருடன் இருந்த பகை கண்டிப்பாக மாறும். துணிந்து சில காரியங்களை செய்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்ல போய் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நல்லது. அக்கம் பக்கத்துடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று எடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விவேகமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்வது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று காதலை பொறுத்தவரை மிதுன ராசினியர்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். காதலை விட்டு பிடிப்பது மட்டுமே சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். இன்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பொறுமை வேண்டும். மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. கல்விக்கான முடிவுகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். அரசியல்வாதிகளால் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழலாம் இருக்கின்றது. வருமானம் உயரக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனையும் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். திருபாதிரை. தாய் தந்தையாரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் தேவைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டு என்றிருந்தால் எதிரியும் வெற்றி இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. முடிவுகளை கொஞ்சம் யோசித்திடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புனர்பூசம். நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தி செய்ய கொடுங்க. எதிரிகளின் தொல்லை கண்டிப்பாக இருக்காது. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று குடும்பத்தில் அமைதி கொடுப்பதற்கான சூழல் இருக்குங்க.
அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். வாகனம் மாற்ற சிந்தனை என்று மேலோங்கிவிடக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. விவேகமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கைகூடுங்க. நல்லவைகள் நடப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். வீண் விவாதங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக பேசினால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. மன மகிழ்ச்சி கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு இருக்கட்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் காரிய அனுகூலம் ஏற்பட கொடுங்க. வருமானம் உயரக்கூடிய சூழல் இருக்குங்க. பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியுங்க. இன்று நீங்கள் வீண் அலைச்சலை சந்திப்பது கொஞ்சம் இருக்கும். உடல் சோர்வாக காணப்படும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆயில்யம் இன்று வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகன மாற்ற சிந்தனை ஏற்பட கொடுங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். விவேகமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி உண்டாகக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பருடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆனால் செயல்படுவதில் சிக்கல் இருக்கும். பணி சுமை அதிகமாகவே இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பணி சுமையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பின்பு எல்லாம் சரியாகும். வழக்கம் போல் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கொஞ்சம் சிலர் வெறுப்புக்கு உள்ளாக வேண்டியிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மாமன் மைத்துனர் வகையில் சின்ன சின்ன மன கஷ்டம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் உண்டாக கூடுங்க. எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக எதிலும் இருப்பது நல்லது. எல்லாவித ஆவணங்களையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். பெண்கள் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று காதல் போன்ற விஷயங்கள் சிம்ம ராசினியர்கள் குழப்பமடையாதீர்கள். பொறுமையை கடைபிடிங்கள். காதல் கைகூடுமா கூடாது என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். எதிலும் பொறுமை இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று மன பதட்டம் கொஞ்சம் கூடிவிடும், பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் பொறுமையாக அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை.
இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் உள்ளது. பூரம் என்ற உறவினர் வருகை இருக்க கொடுங்க. செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போன போக்கில் தயவு செய்து செயல்பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். உத்திரம் செல்வ செழிப்போடு இன்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று எந்தொரு புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற கொடுங்க. எவரிடமும் இனிய வார்த்தை பேசுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனை உருவாகக்கூடும். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கலை அம்சம் உள்ள பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனைவியின் அன்பில் மகிழ்ந்து காணப்படுவீர்கள். பண வரவு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறையும். நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடைபெறக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றினால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மற்றவரிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது அவர்கள் தவறாக அதனை புரிந்து கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடுங்க. செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். படிப்படியாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். கொஞ்சம் தெளிவாக எதையும் சிந்தனைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று பெண்கள் சமையல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பமே மிஞ்சும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. அவசரம் எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மாணவர்கள் கல்விக்கான செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க பாகுபாடுகள் இல்லாமல் அடுத்தவரிடம் சரிசமமாக பழகுவீர்கள். காரியங்களை இன்று முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் தவிர்க்கப்படும் நாள் என்று சொல்ல முடியும். அஸ்தம் பொது காரியங்களில் ஈடுபடும்பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். பொதுவான விஷயங்களை பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் இன்று வருகை இருக்க கொடுங்க. இன்று யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சித்திரை என்று முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. காரியங்களை நீங்கள் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். துலாம் ராசினியர்கள் என்ற எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. திறமைகளை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீண்ட நாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல ஆதரவு பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழிலில் அதிக நேர்த்தியுடன் செயல்படுவீர்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுடன் நிதானித்து பேசுவது நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பலவித குழப்பங்கள் வந்தாலும் மாலை நேரத்துக்குள் சரியாகி விடக்கூடும். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் என்றே சொல்ல முடியும்.
பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் திருமணத்தில் போய் முடியும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளும் சிறப்பாக இருக்கக்கூடும். உயர்கல்வி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். விவேகத்துடன் காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று நீங்கள் சிரமங்களை சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். சுவாதி. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. என்று மன கட்டுப்பாடு வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். என்று நீங்கள் தூய்மையான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான முறையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று எதிலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. தாமதப்பட்ட காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வந்து சேருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணிகளை இன்று நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு யோசித்து செய்வது மிக நல்லது. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் இன்று உங்களுக்கு சரியாக நடைபெறக்கூடும். வீண் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களுக்காக வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்தும் ஏதும் போட வேண்டாம். வருமானம் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். எந்த வேலையை செய்தாலும் மன திருப்தி உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக இருக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். முடிஞ்ச அளவு படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள், சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு மனதளவில் தைரியம் உண்டாக கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கூடுமான வரை பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து சாதிக்க முடியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கின்றது. மன தைரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு
இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. கேட்டை புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது மிக நல்லது. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். உங்களால் முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி செய்தால் முடிக்க முடியும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று வெற்றிகளை மிகவும் சுலபமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணையாக்கக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மனதளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுங்க. எதையும் ஒளிவு மறைவின்றி சொல்வீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல தகவலை நண்பர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களும் கண்டிப்பாக கையெழுத்தாகும். இன்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று எதிர்பார்ப்புகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடு பிடிக்க தொடங்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று கூடுதலாக உழைத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எந்த காரியமும் சரிவர நடக்கக்கூடும். என்ன ஒன்று பொறுமை வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக பணிகளை செய்யுங்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். பெண்கள் யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமை காக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். எதையும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை புரிதல் வேண்டுங்க. என்ன செய்யலாம் என்று கலந்து பேச வேண்டுங்க. நீங்கள் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும். அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் கவனம் செல்லும். கலைத்துறையில் கவனம் செல்லும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். என்று எடுக்கும் முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். ஒளிவு மறைவின்றி அனைவரிடமும் இன்று நீங்க பேசி மகிழ்வீர்கள். இன்று ரகசியங்களை மட்டும் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பார்த்து கொள்ளுங்கள். போராடம் இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. முக்கியமாக குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது நல்லது. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுய தொழில் லாபம் ஏற்படக்கூடும். உத்திராடம் செய்யும் காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். சரியா தவறா என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். பல முறைக்கு ஒரு முறை யோசித்து செய்வது மிக நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சுய தொழில் கூட லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நல்ல நல்ல சிந்தனைகள் மனசுக்குள் உதிக்கும். செல்வ நிலையும் உங்களுக்கு சீராக உயர கொடுங்க. திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பாசத்தோடு பழகியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. இடமாற்ற சிந்தனைகள் இன்று உருவாகக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடுங்க. என்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சிறப்பான நாளாக இருக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்குங்க. வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. மந்தமாக இருந்த காலகட்டம் கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மேலிடத்திடம் என்று நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஒளிவு மறைவின்றி பேசி எதையும் சாதித்து காட்டுவீர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள்.
பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேர்ந்து விடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்க விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. தேவையில்லாத குழப்பம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். அதேபோல் பெண்கள் இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். பெண்கள் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொறுப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். உயர்வான வாழ்க்கைக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு சிந்தனை பலம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம் எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆவார்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் இன்று நீங்க சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் இன்று நீங்கள் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபடியாகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் இன்று வெற்றி பெறுவீர்கள். எல்லோரிடமும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனை உங்களுக்கு உருவாகக்கூடும். பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கலை அம்சம் உள்ள பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனைவியின் அன்பில் இன்று மகிழ்ந்து காணப்படுவீர்கள். பண வரவு எதிர்பார்த்ததை விட குறைந்துவிடக் கொடுங்க. நினைத்ததற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மற்றவரிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது கவனமாக கூறுங்கள். யாரும் தவறாக புரிந்து கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வேலை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக இல்லத்தில் நடைபெற கொடுங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். கும்ப ராசினியர்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடுபிடிக்கும். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று உங்களுக்கு புதிய திருப்பங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். மற்றபடி பெண்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்கு நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று உங்களுக்கு வேலைகளை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சூழல் இருக்குங்க. தடைகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். செல்வ நிலை சீராக இருக்கக்கூடுங்க. உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள்.
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பால் நல்ல காரியம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்பட கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று முன்னோர் வழி செல்வ சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகம் செல்லக்கூடியவர்களுக்கு பணி சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை எல்லாம் காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். செல்வ நிலை உயரும். எண்ணங்கள் எளிதில் நடைபெற கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். பஞ்சாயத்துகள் ஓரளவு நல்ல முடிவை கொடுக்கும். வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் செய்ய வேண்டாம். முக்கியமாக விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தாமதம் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் சரியாகும். மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் செலவுகள் உண்டாகுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று அயராமல் உழைத்து காட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் புரிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். காதலை பொறுத்தவரை பல நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். காதலுக்காக மனம் இயங்க வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். காதல் கைகூடும். என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். கல்விக்கான தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் போடிவிடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்திரட்டாத்தி நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் கணக்கச்சிதமாக கை கொடுங்க. எதிரிகள் இன்று கண்டிப்பாக தவிடுபொடி ஆகக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ரேவதி பயணங்கள் சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இன்று நீங்கள் இறைவன் அருளால் எதையும் சாதித்து காட்ட முடியுங்க. இந்த நாள் நீங்கள் பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.